ஜெபம் செய்வோம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் தேவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த வாரத்தின் இந்த முதல் நாளிலே, இந்த திங்கட்கிழமையிலே உங்கள் சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உண்மை ஆராதிக்க, உடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்திலையும் இந்த பரிசுத்த வாரத்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதான் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமது கிருபையினாலே ஆண்டவரே எங்களை திருப்தியாக்குவீராக. புதிதாய் காலைகள் தோறும் இருக்கிற அந்த கிருபையினால் எங்களை அலங்கரித்து உமது வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்கி அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆராதனை காரணமாகவும் தேவநாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 147வது பாடலை பாடுவோம். சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா பாடல், முதல் பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 147. சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்தா ஹோசன்னா சரணபதந்தா. சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்தா ஹோசன்னா சரணபதந்தா. தேவசுதன் பொந்தியு பிலாத்தினிடமே சென்று பல பாடுபடவும் தயவானாம். தந்து செய்து பொந்தியு பிலாத்து துறைதான் தற்பரனை விட்டுவிட தன்னுள்ளே நீனான். பரபாசோடதிபதியை பணிய நிறுத்தி பாதகனையோ இறையையோ விட என்றான். ஜீவனுட அதிபதியை சிலுவையில் கொன்று திருடனையே விட்டுவிட தீயவர் கேட்டான். தண்ணீரனை எடுத்து கை கழுவியே தற்பரனை கொல்வதற்கொப்பு கொடுத்தான். கள்வனையே விட்டு விட்டு யூதர்களுக்காக காவலனை குருசரைய பாவியும் தீர்த்தான். சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா தாவீதின் மைந்தா ஹோசன்னா சரணபதந்தா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்பட்டது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய வெப்பத்தை வைக்கிறதால் உலகமாய் செல்லுங்கள் போல சோழர்கள் பிரவேசிக்கிறார்கள். சங்கீதம் 51 முறையாய் வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி எறிடும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி எறிடும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள்.
ஆண்டவரே உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாயின் புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. செய்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படவே அப்பொழுது பீடத்தின் மேல் காலைகளை கழிவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய காலத்தில் பாடுபட்டு செய்து மறைத்து தட்டு மூன்றாம் மறைத்தோடு இருந்தினார். பரம்பரத்திற்கு சர்வவல்லமையுள்ள பிதாவாக தேவனுடைய வலது வாசலை வீட்டிருக்கிறார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். பேசுகிறார்கள். இன்று மதியம் 12 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க ஜெப கூடுகை திருமதி அன்னதாய் டீச்சருடைய இல்லத்தில் வைத்து நடைபெறும். தவறாக அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு நினைவுபடுத்துகிறேன். இந்த வருடத்திலும் இந்த பரிசுத்த வாரத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த முதல் திங்கட்கிழமை இந்த காரியமாக இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்த காரியமும் அத்திமரத்தை சபித்த இந்த காரியங்களும் இந்த நாளில் நடந்ததாக அத்திமரம் மற்றும் தேவாலய சுத்திகரிப்பினுடைய நாட்களாய் நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நமக்கு தியானத்திற்காக 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிற போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த பரிசுத்த வாரத்திலே நம்முடைய ஆவிக்குறிக்கு தேவையான 4 இரத்தங்களை குறித்து நாம் தியானித்து இந்த பரிசுத்த வாரத்தை நிறைவு செய்வோம். 4 இரத்தங்களை குறித்து நாம் தியானிப்போம். இந்த நாளிலே முதலாவது பார்க்கக்கூடிய இரத்தம் பாவ மன்னிப்பின் இரத்தம் அல்லது சுத்திகரிப்பின் இரத்தம். தேவாலயத்தை சுத்திகரித்த இந்த நாளிலே நாம் இந்த வசனத்தை தியானிப்பது நல்லது. இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. பாவங்களை சுத்திகரிக்கிற ஒரு இரத்தம் அல்லது பாவ மன்னிப்பின் இரத்தம் என்றும் சொல்லலாம். இந்த இரத்தத்திற்கு வல்லமை இருக்கிறது. இந்த இரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. மனிதன் பாவங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்காக அவன் தன் சரீரத்தை ஒடுக்குகிறான். எவ்வளவோ தன்னை தாழ்த்தி பார்க்கிறான். என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய முடியுமோ, எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அங்கெல்லாம் பிரயாசம் செய்து பார்க்கிறான். பாவமும் தீர்ந்த பாடில்ல, தோஷமும் நீங்கினதாக இல்லை. ஆனால் வசனம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. ஆகவே சுத்திகரிக்கிற இரத்தத்தை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை தியானிப்பது நல்லது. எபிரெயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். எபிரெயர் 9:22. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இந்த இரத்தம் சிந்தவில்லை என்றால் ஒரு பாவத்திற்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்த குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ஆகவே ஒரு இரத்தம் இந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. அங்கே பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். எல்லாமே ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இந்த நியாயப்பிரமாணத்திற்குள் இன்னும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்றும் இதிலே நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 17ஆவது அதிகாரம் 11வது வசனம். லேவியராகமம் 17:11. ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு சரீரத்தை ஒடுக்க வேண்டும் என்று அல்ல, அல்லது நம்ம எதையாவது காரியங்களை செய்ய வேண்டும், பணத்தை கொடுக்க வேண்டும் என்பது அல்ல.
பாருங்கள், ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இரத்தம் ஒன்றுதான் சுத்திகரிக்கும், இரத்தம் ஒன்றுதான் பாவம் வர நம்மை கழுவும். அந்த வசனத்திலே பார்க்கிறோம், மாம்சத்தினுடைய உயிர் எதில் இருக்கிறது என்றால் இரத்தத்தில் இருக்கிறது. அதுதான் அதை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார். இன்னும் பாருங்கள், அதில் நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். உயிர் அதில் இருக்கிறது, ஆனபடினால் அது உங்களை சுத்திகரிக்கும், இந்த பாவங்களை சுத்திகரிக்கும். ஆனபடினாலே அந்த உங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறேன், நீங்கள் அதை பலிபீடத்தின் மேல் ஊற்றப்பட வேண்டும். எதற்கு? ஆத்துமாக்களுடைய பாவ நிவர்த்திக்காக இந்த இரத்தத்தை நீங்கள் ஊற்றப்பட வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஆனபடினாலே இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இந்த பாவங்களை முற்றிலுமாய் கழுவுகிறதா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார், நீ பாவம் செய்வாயானால் காளைகளை பலியிடு, பாவம் செய்தால் ஆட்டுக்குட்டியை பலியிடு, ஒரு பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டியை எடு, அதை பலியிடு, இப்படி இந்த விதமாய் பலியிடு என்று சொல்லி அங்கே ஆசாரியர்களுக்கு எல்லாம் சொல்லுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். இதை எல்லாரும் செய்து என்ன செய்கிறார்கள்? துணிகரமாய் பாவம் செய்துவிட்டு ஒரு ஆட்டையும் பலி செலுத்தி விடுகிறார்கள். தெரியாமல் பாவம் செய்து விட்டால் நீங்கள் பலியிட்டு ரத்தம் சிந்தி நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இதையே ஜனங்கள் எப்படி மாற்றிக்கொண்டார்கள்? துணிந்து பாவம் செய்துவிட்டு பலி செலுத்தினார்கள். பலி எண்ணிக்கை அதிகமானது, இரத்தம் அதிகமாய் ஆராய் ஓடினது, ஆனால் குற்றங்கள் குறையவில்லை. ஆனபடினால்தான் இயேசு இந்த உலகத்திலே தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். ஒரே பலியாய், ஒரே ஜீவ பலியாய், பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் நான் ஒரே முறை வந்து நான் மரித்து எல்லா ஜனத்தினுடைய பாவங்களையும் நான் கழுவும்படிக்காக இந்த உலகத்திற்கு வருவேன் என்று சொல்லினார். அவர் தன்னை இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவரது சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த பாவ மன்னிப்பு ஒரே ஒரு காரியத்தினால் தான் இன்று நமக்கு கிடைக்கிறது. அது இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே. சுத்திகரிக்கிற இந்த இரத்தம், பாவ மன்னிப்பின் இரத்தம் மாத்திரமே நம்மை பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து விடுதலையாக்க முடியும். இந்த காரிய பழக்கம் என்னோடு கூட வருகிறது, இதை விட முடியவில்லை என்றால் அது நம்மால் கூடாது. ஆனால் ஒருவரால் மாத்திரம் கூடும், அது இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரம் கூடும். இந்த இயேசுவின் இரத்தம் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆத்மாவை கழுவுகிற பொழுது, ஆத்மாவுக்காக பலிபீடத்தில் சிந்தப்பட வேண்டிய இரத்தம் சிந்தப்படுகிற பொழுது நமக்கு விடுதலை உண்டு. யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாத்திராகமம் 29:10. இந்த முதல் பகுதியாக முதல்ல இந்த பாவ நிவாரணத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். ஆரோனும் அவருடைய குமாரனை குறித்து சொல்லப்படும். இதுக்கு பின்புதான் இதே காரியம்தான் பலி தொடர வேண்டும் என்று. அப்படின்னா முதல்ல ஒரு காளையை எதற்கு என்றால் பாவ நிவாரண பலிக்காக ஒரு காளையை கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பதாக அதை கொண்டு வர வேண்டும். ஆரோனும் அவன் குமாரனும் தங்கள் கைகளை காளையினுடைய தலைகள் மேல் வைக்க வேண்டும். அப்படியானால் அவர்கள் செய்த குற்றங்கள், அவர்கள் செய்த பாவங்கள், இது எல்லாவற்றையும் அந்த காளையின் மீது அவர்கள் சுமத்துகிறார்கள். அதுக்கு பின்பதாக 11ஆம் வசனத்திலே, நீ அந்த காளையை ஆசரிப்பு கூடாரத்து வாசல் அண்டையிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே அதை அடிக்க வேண்டும். அடித்து அதில் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து உன் விரலினாலே பலிபீடத்தின் கொம்புகள் மேல் இட்டு மற்ற இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடியிலே ஊற்று. இன்னும் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நீ அதை தகர்த்து போட்டு அந்த காளையினுடைய மற்ற உறுப்புகள் எல்லாவற்றையும் பாளையத்திற்கு வெளியே நீ அதை சுட்டரிக்க வேண்டும். 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே இது பாவ நிவாரண பலி. இப்படிதான் எப்படி செலுத்த வேண்டும், பாவ நிவாரணத்திற்கு எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் அங்கே சொல்லி இருக்கிறார். அவர்களும் கைகளை வைக்க வேண்டும். அந்த பாவம் அந்த காளையின் மீது போகிறது. நீங்கள் அடித்து இந்த இரத்தத்தை அதை ஊற்றப்பட வேண்டும். அந்த மீதி இரத்தத்தை எல்லாம் நீங்கள் அந்த பலிபீடத்தை சுற்றி ஊற்ற வேண்டும். இதில் ஒவ்வொரு காரியங்களையும் எப்படி நீங்கள் தகனிக்க வேண்டும் என்பதாகவும் பலி செலுத்துவதற்கு அவர் சொன்னார். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரத்திலே 36ஆம் வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரம். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காளையை பாவ நிவாரண பலியாக பலியிட்டு பலிபீடத்துக்காக பிரயாசித்தம் செய்த பின் அந்த பலிபீடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதை பரிசுத்தப்படுத்தும்படி அதை அபிஷேகம் பண்ண கடவாய். இப்படி என்ன செய்ய வேண்டும் என்றால், பாவ நிவர்த்திக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காளைகளை நீங்கள் பாவ நிவாரண பலியாக பலியிட வேண்டும். ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக அனுதினமும் இதை செய்ய வேண்டும். பலிபீடத்துக்கு பிராயச்சித்தம் செய்த பின் அந்த பலிபீடத்தை சுத்தி செய்ய வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். இந்த ரத்தங்கள், அந்த சரீரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அதை எடுத்து பலிபீடம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு பின்பதாக நீங்கள் அதற்கு பின்பது பலிபீடத்தை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்றும் சொல்கிறார். இப்படியே அதை எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் என்ற 7 நாளும் பலிபீடத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடம் ஆனது மகா பரிசுத்தமாய் இருக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம்
பரிசுத்தமாகும் என்று பார்க்கிறோம். அது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தலம், அது பலிபீடம், மகா பரிசுத்தமான ஒரு ஸ்தலம். அந்த பலி செலுத்துகிற அந்த இடம் அதற்கு பின்புதாய் அது மிகவும் பரிசுத்தமாக்கப்படுகிறது. அதனால்தான் ஆலயங்களுடைய பலிபீடத்திற்குள் போகிற பொழுது நடுக்கத்தோடு ஒவ்வொருவரும் போவதுண்டு. பலிபீடத்திற்குள் பிரவேசிக்கிற பொழுது கண்ணியத்தோடு நடந்து கொள்வதுண்டு. பலிபீடத்தின் மேல் நின்று பேசுகிற பொழுது அது சில வார்த்தைகளை கவனமாய் நாம் பேசுவதற்கு ஊழியர்கள் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாருங்கள், இதிலே அது பலி செலுத்தப்படுகிறது. பாவ நிவாரண பலி, பாவ நிவர்த்தி செய்வதற்காக பலி செலுத்தப்படுகிறது. அடுத்த அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை பாருங்கள். வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலி ரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயசித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒரு முறை அதன் மேல் பிராயசித்தம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். ஆகவே இந்த நாடோறும் செலுத்துகிற இந்த காரியத்திலே வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மகா பரிசுத்த செலுத்திற்குள் இந்த ஆரோன் சென்று அந்த பலிபீடத்தினுடைய காரியங்களை அவன் பரிசுத்தம் செய்து பலி செலுத்தி அந்த கொம்புகளிலே ரத்தத்தை பூச வேண்டும் என்றும், இந்த ரத்தத்தை பூசுகிறதுனாலே, இந்த காலை அங்கு பலியிடப்படுகிறதுனாலே ஜனங்களுக்காக, எல்லாருக்காக அங்கு வருடத்திற்கு ஒரு முறை பாவ நிவர்த்திக்கென ஒரு பெரிய ஒரு பலி செலுத்தப்படுகிறது. வருடந்தோறும் செலுத்தப்படுகிறது. நாட்கள் தோறும் ஜனங்களுடைய அக்கிரமங்களுக்காக இங்கு செலுத்தப்படுகிறதை நாம் பார்க்கலாம். இதுதான் முதல் உடன்படிக்கையாக இந்த பாவ நிவாரணத்தினுடைய காரியங்களாய் செய்யப்பட்ட காரியம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திற்கு நாம் வருகிற பொழுது, ஆட்டுக்குட்டி வழியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாகி கழுவற்ற பெண்குட்டியை கொண்டு வந்து அங்கே பார்க்கிறோம். இப்படி பாவ நிவாரண பலிக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவார்கள். பழுதற்ற பெண்குட்டியை கொண்டு வந்து அந்த பாவ நிவாரண பலியின் தலைமையில் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை பாவ நிவாரண பலியாக கொல்ல கடவன் என்று பார்க்கணும். இதற்கு முன்பதாய் சமாதான பலிக்காக இவர்கள் எல்லாரும் ஆட்டுக்குட்டிகளை அதில் பயன்படுத்துகிற காரியங்கள் பார்க்கலாம். அப்பொழுது ஆசாரியன் அந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தம் எல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றி விட. முதலில் காலை பார்த்தோம். அதே போலதான் இதுக்கு முன்பதை ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அது பாவ நிவாரணத்துக்காக சிந்தப்படுகிறது. ஆட்டுக்குட்டி இந்த பாவ நிவாரணத்துக்காக சிந்தப்படுவதற்கு துவங்கினது இந்த லேவியராகமத்தினுடைய காரியங்களில். அதே போலதான் இங்கே பலி செலுத்தி ரத்தத்தை கொம்புகளிலே பூசி மீதி ரத்தங்களை இந்த பலிபீடத்தை சுற்றி பாவ நிவாரணத்திற்காக ஊற்றப்படுகிறது. அடுத்த அந்த காரியங்களில் முழுமையாக இதனுடைய விவரங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அப்படி எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் அதில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ரத்தம் மாத்திரமே அது நமக்கு விடுதலை கொடுக்கிறதாக காணப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம். 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 நாளாகமும் 35:6. அவசரத்தை அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி மோசேயை கொண்டு கர்த்தர் சொன்னபடியே உங்கள் சகோதரர் செய்யும்படி அவர்களுக்கு அவைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றான். பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி மோசேயை கொண்டு கர்த்தர் சொன்னபடி உங்கள் சகோதரர் செய்யும்படி அவர்களுக்கு அவைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று நாம் பார்க்கிறோம், அறிந்திருக்கிறோம். எகிப்திலே கடைசி வாதை வருகிற பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்க வேண்டும், அது இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூச வேண்டும், அதை வேகமாய் நீங்கள் புசிக்க வேண்டும். அப்பொழுது இந்த சங்கார தூதன் வருகிற பொழுது யாருடைய நிலைக்கால்கள் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள், ஜீவனோடு வைக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அதே நினைவாக இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அவர்கள் வருகிறோரும் இந்த பண்டிகையை அனுசரித்து இந்த நிலை ஆட்டுக்குட்டியை அடித்து அவர்கள் இந்த காரியங்களை அனுசரிக்கிறது உண்டு. பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஒரு பலி செலுத்தப்பட்டு அங்கே விடுதலை உண்டாக்கப்பட்டு கொண்டு வந்தது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இப்படி வருடந்தோறும் பஸ்கா ஆட்டுக்குட்டி இவர்கள் அடித்துக் கொண்டே வருகிறார்கள். இதே தருணத்திலே அதற்கு பின்பு இயேசு சொல்கிறார், இது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் பலியை நீங்கள் செலுத்தி கொண்டிருக்க வேண்டாம், நானே பஸ்கா ஆட்டுக்குட்டி, நானே உங்கள் பாவத்திற்காக அடிக்கப்பட்ட, நானே உங்கள் பாவ நிவாரணத்திற்காக அடிக்கப்பட்ட ஒரே பலி என்று தன்னை ஒப்பு கொடுக்கிறார். சிலுவையிலே நான் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இவர்கள் வருடந்தோறும் அதை அனுசரித்து வருகிறார்கள். ஆனால் இந்த சிலுவையில அடிக்கப்பட்ட இந்த வருடத்திலே அவர் தன்னையே அங்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். இனி பஸ்கா ஆட்டுக்குட்டி அல்ல, நானே அதற்காக நான் மறிக்கப்படுகிறேன் என்று சொல்லி. ஆனபடினாலே புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு
பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து, பழைய பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள் இவைகளெல்லாம் நீக்கி போட வேண்டும். காரணம், நமக்காக இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். பலியிடப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டு. 1 யோவான் 1:7 பார்த்த பிரகாரமாய் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்தது. அங்கே நாம் லேவியராகமத்திலே பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் இந்த ஜனங்களுக்கு பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணினது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே ஜனங்களுக்கு பாவங்கள், குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது. அவர்கள் அப்படி விடுதலையானார்கள். ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பலி அல்ல. இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் மரித்ததினாலே இனி நாம் பலி செலுத்த வேண்டியதல்ல. இயேசுவின் ரத்தம் நமக்காய் சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறது. இயேசுவின் ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. யாக்கோபு 3வது அதிகாரம் 2ஆம் வசனம். யாக்கோபு 3:2. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியதுமாய் இருக்கிறான். ஆகவே நாம் பார்க்கிற பிரகாரமாய் இந்த காரியங்கள் நம்மை பாவத்திற்கு உட்படுத்துகிறது. இந்த காரியங்கள் சொல் தவறுகிறோம், இவைகள் என்ன செய்கிறது? நம்மை குற்றவாளிகளாய் நம்மை மாற்றுகிறது, நம்மை பாவத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. ஆனபடினால் இப்படி வார்த்தையினாலே நாம் தவறுகிற அநேக காரியங்களுக்காக இந்த இயேசுவின் சிலுவை அண்டை, இந்த கல்வாரி சிலுவை அண்டை நாம் சென்று இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அனுதினமும் நாம் கழுவப்பட வேண்டும். அங்கே பார்த்தோம், லேவியராகமத்தில் அனுதினமும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இங்கே பலியிட வேண்டும், பலி செலுத்த வேண்டும். இதற்காக அனுதினம் செய்த காரியங்கள் பாவங்களுக்காக. ஆகவே இந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் அனுதினமும் கழுவ வேண்டும். ஏன்? அநேக வேளைகளிலே நாம் சொல் தவறி இருப்போம். அநேக வேளைகளிலே இருதயத்திற்குள் அசுத்தங்கள், பாவத்திற்கு இடம் கொடுத்திருக்க கூடும். ஆனபடினால் சுத்திகரிக்கிற இயேசுவின் இரத்தத்திற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். எப்படி எனில், யாக்கோபின் இடத்திலிருந்து சில்லு வருந்துகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அப்படின்றது மாய்மாலம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி ஒரு சில ஜனங்களுடைய செய்த அக்கிரமத்தினாலே மற்றவர்களும் இழுக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய வசனத்தை பின்பற்றினவர்களும் இழுக்கப்பட்டார்கள். நாம் வசனத்தை கைக்கொள்வோம், நாம் ஜெபிப்போம், எல்லாவற்றையும் செய்வோம். ஆனால் ஏதோ ஒரு ஜனங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற பொழுது நாம் திடீரென்று இசைந்து போய்விடுவோம், அவர்களோடு சேர்ந்து விடுவோம். ஆனால் இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு நம்மை நீங்களாக்கும்படி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டியது முக்கியமான காரியமாயிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. நாம் செய்ய நினைக்கிறது யாது? கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும், ஆண்டவரோடு நாம் நடக்க வேண்டும், ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அது முடியவில்லை. காரணம், மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் அங்கே நமக்கு இச்சிக்கிறது, ஒன்று போராடி கொண்டிருக்கிறது. ஆனபடினால் நாம் விரும்புகிறதை செய்ய முடியவில்லை, கர்த்தருக்கு என்று செய்ய முடியவில்லை. ஆனபடினால் தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிற பொழுது இந்த போராட்டங்கள் குறைந்து நாம் வெற்றி சிறக்க முடியும். கர்த்தருக்காய் வாழ்வதற்கு இந்த சுத்திகரிக்கிற இரத்தம் நமக்கு கிருபை அளிக்கிறதாக இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் செய்து கொண்டே இருக்கும். இந்த ஆவி மாம்சத்திற்கு செயல்படக்கூடாதபடி, ஆண்டவருக்காய் ஓடக்கூடாதபடி அது நம்மை பிடித்து வைக்கும். ஆனால் இவைகள் ஒன்றுக்கொன்று இச்சித்துக் கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாய், ஆண்டவருக்கென்று எழுந்து பிரகாசிக்க அது வல்லமை உள்ளதாய் இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். ரோமர் 7:18. என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அது இல்லை. பரிசுத்தமாய் நான் வாழ வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது, ஆனால் என்னுடைய செயல்களிலே பரிசுத்த குறைச்சல் ஆகிவிடுகிறது. கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசிக்க வேண்டும், ஒளி விளக்காய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
ஆனால் என்னுடைய செய்கைகளிலோ அந்த காரியங்கள் வெளிப்படவில்லை. வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தும் கழுவ நம்முடைய சரீரத்தை சுத்திகரிக்க இந்த நன்மை வாசமாய் இருக்கும். இயேசுவின் இரத்தம் கழுவாத வரைக்கும் நன்மை நம்மிடத்தில் வாசமாய் இருக்கிறது இல்லை. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவ நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது நன்மை வாசமாய் இருக்கும். நாம் எதையெல்லாம் கர்த்தருக்கென்று செய்ய விரும்புகிறோமோ அதையெல்லாம் நிறைவேற்றி முடிக்க இந்த சுத்திகரிக்கிற இயேசுவின் இரத்தம் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறது. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 46வது வசனம். 1 ராஜாக்கள் 8:46. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் நேரம் காலை 6 மணி. தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அந்த சத்துருக்கள் அவர்களை தூரத்திலாயும் சமீபத்திலாயும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்துக் கொண்டு போகும்போது பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. எல்லா இடத்துலையும் நம்ம முதலில் யாக்கோபு 3 என்று பார்த்தபடி சொல் தவறு விடுகிறோம், சிந்தனைகளிலே தவறி விடுகிறோம், அநேக செயல்பாடுகளிலே நாம் கர்த்தரை விட்டு விடுகிறோம், இன்னும் போகிற இடங்களிலே மற்ற ஜனங்கள் செய்கிற காரியத்தின் மூலமாய் நாம் இழுக்கப்பட்டு விடுகிறோம். இப்படி ஒவ்வொரு காரியங்கள் செய்கிறது. பாவம் செய்யாத மனுஷன் இல்லை. ஏதாவது ஒரு வகையிலே நாம் தவறு செய்து ஆண்டவரை விட்டு தூரம் போகிறோம். இதெல்லாம் இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுதல் நமக்கு வேண்டும். அந்த அனுபவம் தான் முக்கியமானது. இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் நமக்கென்று ஒரே பலியாய் மரித்த இந்த இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. ஆனபடினால் இந்த பாவம் செய்கிற மனுஷன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பாவம் செய்யவில்லை என்று நாமே சொல்லுவோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். அதன் பின் வசனங்களிலே நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் பாவம் இல்லை என்று சொல்லக்கூடாது. இருக்கிற குற்றங்களுக்காக அறியாமல் செய்திருந்தாலும் எங்களை கழுவும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்துகிறார். பாவங்கள் செய்கிறதுனாலே அநேக வேளைகளிலே நம்ம இப்படி சத்துருக்களின் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். ஆனாலும் கடைசியிலே அவர் மீண்டுமாய் நம்மை மீட்டுக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். பாவம் செய்கிற பொழுது மன்னிக்கிறார். அவர் இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது, நமக்கு பலனை கொடுக்கிறது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் நாம் செய்கிற தருணத்திலே அவர் சத்துருக்கள் கைகளிலே சில நேரம் நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறார். ஆகவே அதுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கும் நம்ம அவரை விட்டு தூரம் போகாத படிக்கும் இயேசுவின் இரத்தத்தினாலே அனுதினமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். 1 யோவான் 2ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். எதற்காக? பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்மை சுத்திகரிப்பதற்காக, நம்மை கழுவி ரட்சிப்பதற்காக பிதாவினிடத்தில் நமக்காய் பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக அவர் பேசுகிறார். அந்த முதலிலே சொல்கிறார், அவர் பேசுவார். இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவார் என்று சொல்லிக்கொண்டு துணிந்து செய்வதற்காக அவர் எழுதவில்லை. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்து விட்டால் பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுவார். துணிந்து செய்கிறதற்கு அங்கு சொல்லப்படவில்லை. தெரியாமல் ஒருவேளை செய்து விட்டால் நீதிபரராக இருக்கிற இயேசு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார், பாவங்களை சுத்திகரிக்க. அடுத்த வசனத்திலே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. கிருபாதார பலி என்றால் நல்லிணக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியத்தை தான் கிருபாதார பலி என்று சொல்லுவாங்க. கோபத்தை தணிக்கிற ஒரு பலி என்றும் சொல்லலாம். கோபத்தை ஆற்றுகிற, பாவிகள் மீது வருகிற தேவ கோபத்தை ஆற்றுகிற ஒரு பலி தான் கிருபாதார பலி. ஆகவே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற இந்த கிருபாதார பலி அவர் ஒருவரே.
நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற அவர் பலியாக இருக்கிறார். பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நமக்கென்று மாத்திரமல்ல எல்லாருக்காக அவர் மரித்திருக்கிறார். இந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டால் யாருக்கும் மீட்புண்டு. யூதர்களுக்கு மாத்திரமல்ல எல்லா ஜனங்களுக்கும் மீட்புண்டு. அவர் ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கும் இன்னும் ஏற்றுக்கொள்வதற்கு காத்திருக்கிற ஜனங்களுடைய பாவங்களையும் கழுவி அவர்களை சுத்திகரிக்க அவர் சித்தம் உள்ளவராயும் வல்லமை உள்ளவர் தேவனாயும் இருக்கிறார். கடைசியாக 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இதுக்கு முந்தின வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது பாவத்தின் காரியங்கள் எல்லாம் 9-10 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்னும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். பேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருள் ஆசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் இவர்கள் எல்லாம் எங்க போவதில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் நான் சொன்னபடி விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு கொடுக்கிற முதன்மையை விட்டு உலகத்தின் காரியங்கள் எதைக்கு நாம் கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை. நம்ம ஒருவேளை அப்படி செய்திருக்கலாம். 10 வசனத்தை பார்த்தபடி நம்ம மீது பொருள் ஆசை நமக்குள் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு உலகத்தின் காரியங்களை நாம் விருப்பப்படி நாம் இச்சித்திருக்கலாம். உலகத்தின் ஆசைகள் இது வேண்டும் அது வேண்டும் என்ற பொருட்கள் மீது நம்முடைய நாட்டம் போயிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் விரும்பி இருந்தாலும் 11 வசனத்திலே இயேசுவின் நாமத்தினாலும் கர்த்தருடைய ஆவியினாலும் நாம் கழுவப்படுகிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறோம். சுத்திகரிக்கிற பாவ மன்னிப்பின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த வசனத்திலே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. உலகத்திலே காண்கிற எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. ஒருவேளை இதை செய்தால் யார் கேட்பால்? ஒருவரும் கேட்க மாட்டார்கள். எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இயேசு ஒருவருக்கே அடிமை. அவர் வழிகளிலே மாத்திரம் நடப்பேன். இந்த உலகத்தின் காரியங்கள் எது செம்மை எது ஒருவேளை தீமையை கொடுக்கும் இதை ஆராய்ந்து பார்த்து அதையே செய்வேன். எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், நன்மையும் அனுபவிக்கலாம், தீமையும் அனுபவிக்கலாம். ஆனால் வாய்ப்பு இருந்தும், ஒரு பாவத்தை செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தும் பாவம் செய்யாமல் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன்தான் பாக்கியவான், அவன்தான் நீதிமான், அவன்தான் பரிசுத்தன். வாய்ப்பு இல்லாதவரில்லை, பாவம் செய்வதற்கே வாய்ப்பு இல்லை, அவன் பாவம் செய்யாமல் இருக்கிறான் என்றால் அவன் பெரியவன் அல்ல. வாய்ப்பு இருந்தும் பாவம் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலையும் காலமும் அவனுடைய கரத்தில் இருந்தும் பாவம் செய்யவில்லை, கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்லி அதற்கு விலகி இருக்கிறார் என்றால் அவன் தான் நீதிமான், அவன் தான் பாக்கியவான். யோசேப்பை பார்க்கிறோமே, அவனுக்கு அரண்மனையிலே பார்க்கிறோம், வைக்கப்பட்ட இடத்திலே அவனுக்கு வருகிறது அந்த ஸ்திரீ அழைக்கிறாள். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? இல்லை, கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி, இத்தனை மகா பொல்லாங்குக்கு உட்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதை விட்டு ஓடுகிறான். அவன் தான் நீதிமான். எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் எல்லாம் நமக்கு தகுதியாகிறாது. எது தகுதி என்று, எது நமக்கு பரிசுத்த வாழ்வுக்கு நேராக நம்மை கொண்டு போகும், எது தேவராஜ்யத்திற்கு நேராய் கொண்டு போகும் என்று நாம் அதை ஆராய்ந்து பார்த்து நாம் அவைகளை செய்ய வேண்டும். ஒருவேளை நான் என்னுடைய வாழ்க்கையில தேட்டர் பகுதிக்கு நான் போனதே இல்லை, ஒரு முறை கூட. ஒருவேளை ஸ்கூல் படிக்கிற பொழுது பள்ளி மாணவர்களே அதில் கல்விக்குன்னு ஒரு திரைப்படம் ஒன்று காமிப்பாங்க. அதற்காவது சில பள்ளிக்கூடத்திலிருந்து அழைத்து செல்வார்கள். நான் படிக்கிற பொழுது அதற்கும் போனதில்லை. பாம்பே தியேட்டருக்கு அங்கே எல்லாரும் கூட்டு போவாங்க. அந்த எஜுகேஷன் ஃபிலிம் என்று சொல்லி கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படத்தை போட்டு காண்பிப்பார்கள். ஆனால் எங்கள் பள்ளிக்கூடத்திற்கு மாத்திரம் எங்களை தேடி தியேட்டர் வந்துவிடும், ப்ரொஜெக்டர் வைத்து அவர்கள் போட்டு விடாங்க. ஒரு முறை கூட தியேட்டரை பார்த்ததும் இல்லை. 2 வாரத்துக்கு முன்பதாக தான் ஹைகிரவுண்ட் பகுதியிலே பாம்பே தியேட்டரை வெளிப்பகுதியிலிருந்து நான் பார்த்தேன். இதுதான் பாம்பே தியேட்டரா என்று கேட்டேன். ஒரு முறை கூட பார்த்ததில்லை, ஆனால் ஆசை இருக்கிறது, உள்ள எப்படி தோற்றம் இருக்கிறது அப்படி பார்ப்பது. பாருங்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். நமக்கு காலம் உண்டு. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது எல்லாரும் சுவரேறி குறித்து ஓடுவார்கள் மதிய நேரங்களிலே. அதில் அதிகாரம் உண்டு, வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாயிராது. நமக்கு எது தகுதி, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு எது தேவை, அதை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். 12ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், சுத்திகரிக்கப்பட்டவர்களாய்,
பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நாம் நம்மை நடத்தி கொள்வோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் சேர்க்கலாம். கடைசி ஒரு வசனம் வெளிப்படுத்தல் 12:11 வசனம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பொல்லாங்கானை ஜெயிக்கிறதுடைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனையே பார்க்காமல் இந்த காரியங்களை செய்கிறார்கள். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் மேற்கொள்கிறார்கள். இந்த பிசாசு காரியங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. பயங்கள், பாடுகள், நம்மை உபத்திரவங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மரணமே நேரிடுவது போல நமக்கு காணப்பட்டாலும் தைரியமாய் ஜீவனையும் பொருட்படுத்தாமல் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே சாட்சி வசனத்தினாலே பொல்லாங்கானை நாம் ஜெயிக்க வேண்டும். இந்த பாவ மன்னிப்பின் ரத்தம், சுத்திகரிக்கிற ரத்தம் நமக்கு அப்படிப்பட்ட உலகத்தின் பாடுகளையும் மரணங்களையும் உலகத்தின் பாவங்களை சாபங்களை மேற்கொள்கிறதற்கு அது நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. ஆனபடினால் இயேசுவின் ரத்தம் நம்ம கழுவப்படுகிற பொழுது, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டால் இந்த பிசாசின் தந்திரங்களை நாம் மேற்கொள்ள முடியும். உலகத்தின் காரியங்களை, அழிவுகளை, சாபங்களை மேற்கொள்ள முடியும். உலகத்தின் போராட்டங்களை ஜெயம் கொள்கிறதற்கு இது ஆட்டுக்குட்டியான இரத்தமும் சாட்சியின் வசனமும் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, இந்த பரிசுத்த வாரத்தின் முதல் நாளிலும் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அத்தி மரத்தை ஆண்டவரே ஒருவேளை நல்ல வாழ்க்கை போல பச்சையாய் காணப்பட்டாலும் கனியற்ற ஒரு வாழ்க்கை, ஏமாற்றுகிற ஒரு வாழ்க்கை காண்பித்து கொண்டிருந்த அத்தி மரத்தை நீர் சபித்திருக்கிற நாளிலும் ஆண்டவரே தேவ ஆலயத்தை, பிதாவின் வீட்டை ஆண்டவரே தங்களுடைய வியாபார ஸ்தலமாய் மாற்றின கல்லர்களை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி சுத்திகரித்த இந்த நாளிலே எங்களை சுத்திகரிக்கிற, எங்கள் பாவமர எங்களை கழுவுகிற பாவம் மன்னிப்பின் ஆண்டவரே இரத்தத்தை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை சுத்திகரிக்கிற இரத்தத்தை குறித்து நாங்கள் வேத வசனங்களை பார்ப்பதற்கு உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே 1 பார்த்த பிரகாரமா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை, நியாயப்பிரமாணங்களிலே ஆண்டவரே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, அது பலிபீடத்தை சுற்றி ரத்தம் ஊற்றப்பட்டது, கொம்புகளில் ரத்தம் பூசப்பட்டது. ஆனால் அதற்கு பின்பதாக ஆட்டுக்குட்டி அல்ல, நானே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக ஒரே தினம் நான் சிலுவையில் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி உண்மை எங்களுக்காய் கொடுத்தீரே, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக உண்மையே தந்திருக்கிறீரே, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஆண்டவரே கிருபாதார பலியாய் கோபத்தை தணிக்கிற, சினத்தை தணிக்கிற ஆண்டவரே பலியாய் மரித்திருக்கிறீரே. உமது ஆண்டவரே பாடும் மரணங்களினாலே நாங்கள் மீட்பை பெற்றிருக்கிறோம். சிலுவையிலே பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதினாலே, அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே எங்கள் பாவங்கள் கழுவப்படுகிறது, எங்கள் சாபங்கள் கழுவப்படுகிறது. பாவத்தினாலும் சாபத்தினாலும் குற்றங்களினாலே அநேகர் ஆண்டவரே வீடுகளில் கஷ்டங்கள், வீடுகளில் பிரச்சனைகள், குடும்பத்தில் சமாதானங்கள் இல்லை. ஆண்டவரே காரணம் இந்த பாவத்தின் விளைவு, செய்த அக்கிரமங்களுடைய விளைவு. ஆனால் இவைகளுக்கு விடுதலை கொடுக்க இயேசுவின் இரத்தத்தினாலே ஆண்டவரே கூடும் என்று பார்க்கிறோம். இயேசுவின் இரத்தம் அது எப்பேற்பட்ட காரியமாக இருக்கலாம், சகல பாவங்களையும் அது நீக்கி சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோமே. எங்களை கழுவுவதாக ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக பாவ நிவாரண பலியாய் பணியிட்ட இயேசுவின் இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும், எங்களை ஆண்டவரே பரிசுத்தமாய் மாற்றட்டும். உமக்கென்று நாங்கள் ஓடத்தக்கதாய் எங்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் கிருபை செய்திருவீராக. இந்த உலகத்தின் காரியத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் தகுதியா இராது, எல்லாம் ஒன்றுக்கும் நாங்கள் அடிமைப்பட மாட்டேன் என்கிற வசனத்தின் பிரகாரமாய் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாங்கள் இணைந்து போகாதபடி, பாவங்களுக்கு நாங்கள் உட்படாதபடி, தேவனை விட்டு தூரம் போகாதபடி அனுதினமும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிற அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. உமது இரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும், இயேசுவின் இரத்தம் எங்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும், பாவ மன்னிப்பை கொடுக்கட்டும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் தொடர்ந்து உமக்கென்று சாட்சியாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருவீராக. மரணமே வருகிறதா இருந்தாலும் ஆண்டவரே ஜீவனையும் பொறுப்பெடுத்தாமல் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை மேற்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருவீராக. உமது கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் பணிகளை ஆசீர்வதித்திருங்க, பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க, தேவைகளை சந்தித்திருங்க. உமது கிருபைகள் எப்போதும் தங்கி இருக்கட்டும். ஆலயத்தின் கட்டுமானத்தின் காரியத்திலையும் இந்த நாளில் நடக்கிற பணிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமது பலன் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். இம்மானுவேல் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.